ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஹாவி பிளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு பெருநாள் வெள்ளக்காட்டிலும் இப்போ ஒரு 7 மணிக்கும் பள்ளிக்கு போகிறதுக்கு வெளியே வந்துட்டேன். எனக்கு ஓடிக்குது. இப்போ பள்ளிக்கு போக போகிறேன். இன்றைக்கு பெருநாள் வந்து எலோன்லி ஆக போகுது. அது என்ன ஏது எல்லா சப்ஜெக்டும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பள்ளிக்கு போவோம். காய்ஸ் பெருநாளுக்கு வந்தாச்சு. இச்சவரம் வச்சுங்க. காய்ஸ் தொழுந்துட்டு வந்து பள்ளிக்கிட்டாச்சு ஃபோட்டோஸ்க்கும் எடுத்துகிட்டு கொடியம்மாக்களோட கம்மியாக செட்டோட இப்போ வீட்டுக்கு வேட்டு கொண்டிக்கிறேன். இன்னும் காகேஸ் செய்யுது. காகேஸ் போய் சரி வாங்கிக்கொள்ளணும். வேண்டாம் வந்து இன்றைக்கி பெருநாள் வீட்டுக்கு ஆக்கள் வருவாங்க, அவங்களுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சாமான் கொஞ்சம் வாங்கிக்குது. அதில் வாங்கிக்கொள்வோம். அண்ட் வந்து நான் சொன்னேன் இந்த சோலோவாக தான் கொண்டாட போகிறேன். சோலோண்டா என்ன சீனண்டா என்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்து பாந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன கேஸுண்டா எங்கிட்ட மாமாவோட டேட்டா, அதாவது எனக்கு கிராம்பாவுக்கு வந்து நல்லா சோம் இல்லை பானந்தோட வீட்டில். ஸோ வந்து எல்லாருமே வந்து அங்கே போயிட்டாங்க. அப்போ நானும் என்னோட டெடாவும் வாப்புமா டெடாட அம்மா டெடம்மான்னு சொல்லுவோம், அந்த 3 பேரும் தான் ஈக்கிறேன். வாப்புமாட புள்ளோடெல்லாம் வருவாங்க, டெடாட பிரதர்ஸ் எல்லாம் வருவாங்க. நான் இப்போ என்ன சரி வாங்கி வைப்போம். என்னோட மாமா இல்லை வீட்டில். ஸோ வந்து எல்லாமே நான் தான் செய்யணும். ஹஜ்ஜு பெருநாள் வந்து நார்மலாக நான் வந்து சாப்பிட்டுட்டு போகிறதில்ல, பள்ளி போயிட்டு வந்து தான் சாப்பிட்றது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். டெடா ஆன்சர் செஞ்சு வச்சுப்பார். நேற்று நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தார். டெடா தான் செஞ்சுப்பார். நூடுல்ஸும் சவுக்கஞ்சும் டெடாட சமையல் தான். ஸோ எப்படிக்குமெண்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிது. நூடுல்ஸும் மீஞ்சி அதுக்கப்புறம் சவுக்கஞ்சு ரெண்டும் வந்து டெடாட சைடில் செஞ்சுப்பார். பார்ப்போம் என்ன மாதிரி செஞ்சுக்கிறாருன்ட்டு. ஓகே ஃபஸ்ட்டு காகேஸுக்கு பேசி சாமான் கொஞ்சம் வாங்கிக்கொண்டு அப்படியே விட்டுப்போம். காய்ஸ் சாமான் வாங்கி கொண்டாச்சு. இப்போ வீட்டுக்கு போவோம். சரியான பசிக்குது காய்ஸ். காய்ஸ் நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். பின்னுக்கால நாய் தம்பியாக 2 பேர் வராங்க. தீன் தாரேன்னு நினச்சி இப்போ நான் ஒன்றும் கொண்டு வரல. அதே என்னோட ஒரு ரோட் பாருங்க, இனே கல் பிடிச்சிக்கிறாங்க. கல் அங்கே பார்த்தீங்கன்னா தார். இந்த ரோடை வந்து க்ளீனாக செஞ்சு தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு நான் போன ஒரு வீடியோ போட்டேன் தானே இந்த ரோட் சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ இந்த பக்கம் உள்ளூராட்சியில் வெத்தினவர் என்பிபிஆல் அவர் சொல்கிறாரு, பயன்னப்பா ஆண்டுவது என்ன அதில் தானே பாவம் எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க நீ செய்யறதுக்கு. காய்ச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. முன்னுக்கெல்லாம் புல்லெல்லாம் வளர்ந்து காய்ச்சி இதெல்லாம் வெட்டணும். அந்த புல் வெட்டுற மெஷின் வந்து இப்போ ஒர்க் பண்ணால் போயிட்டு என்ன சரி கேஸ் உண்டு. இந்த புல்லெல்லாம் வெட்டணும், க்ளீன் பண்ணணும். இந்த அணைக்கான வந்திக்கண்ணா அணைக்கும் வந்தி மேலாளெலாம் எல்லாம் செய்யணும். காய்ச்சி டைம் இல்லை உண்டுமே. ஓகே காய்ஸ் உள்ளுக்கு போவோம். உள்ளே போயிட்டு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். காய்ஸ் சரியான பசி. நூடுல்ஸ் அதே போல் சவுக்காந்தி ரெடி. அடுத்துடுப்பு பிளாக் கலர் ஒன்று எடுத்தேன். நீங்கள் சொல்லுவீங்க என்னடா என் ஒரே பிளாக் கலர். ஓ காய்ஸ் என் பிளாக் தான் கூட தெரியும் உங்களுக்கு. நான் என் பிளாக் கொடுக்குறேன் போன வீடியோவில் சொல்லிப்பேன். ஓகே நான் சாப்பிடுவேன். நூடுல்ஸ் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹீம். ஓ அப்பா சமையல் எப்படி இருக்குதுண்டு. ஒரு நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் சாப்பிட போக எனக்கு என்ன தான் நினைவு வருது, 2022 அப்பா சமையல். ஓகே சாப்பிடலான்னு சொல்லல, சாப்பிடணும். ஆனால் என்னன்றாலும் அட அம்மா செய்கிறாமே வராது, அவட கை பக்குவத்துக்கு வராது. இதே மாதிரி டைமில் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவட சமையலை. எனக்கு எந்த கணக்கு இல்லை,
என்னென்னு சொன்னால் ஸ்கூல் காலத்துலேயே அதுபோல் கேம்பஸ் அப்புறம் வேலை எல்லாத்துலேயும் வந்து வெளியே இருந்தேன், போர்டிங்லேயும் இருந்தேன், ஹாஸ்டல்ல இருந்தேன். ஸோ அந்த இடத்துல போர்டிங் லீக் போல் ஸ்பெஷல் 2022 நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அப்போ நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். அதை விட இது எவ்வளோ நல்ல ஓகே. அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? போர்டிங்கில் பொடிய மக்கள் செட்டாகி சமைச்சு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? இந்த கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். சிலவங்க கமெண்ட் அடிப்பாங்க, என்னடா சமைக்க தெரியாட்ட செய்கிற நான் ஆர்டர் பண்ணிச்சேன். இது வந்து சடன்லி அன்பிளான்டு. அந்த மாமாங்க எல்லாம் மீந்து ஒன்றுக்கு தான் கொண்டாடிதான் அவசரமாக பணத்தில் போனாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணே நடக்காது. அதுதான் சப்ஜெக்ட். அதுதான் சடன்லி இப்போ அவசரமாக ஆர்டர் எல்லாம் பண்ணல. நாங்கள் ஈக்கிறது வந்து சிங்கிள் ஏரியா, அது ஒரு பெரிய சிக்கல். அண்ட் வந்து பவலுக்கும் வந்து அம்மா செய்கிறதா தான் என்ன சாமான்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்றும் செஞ்சு கொள்ளல. இப்போ அம்மா இல்லை. டேடா கேட்டார், இப்படி தான் நான் ஆர்டர் பண்ணுவோம்மா, இல்லாட்டி கடையால் வாங்கி தின்னுவோம்மா. நான் சொன்னேன், இல்லை எனக்கு கண்டென்ட்டுக்கு நான் சமைக்கிறேன் எந்த கையால் சமைச்சு இந்த வீடியோ எட் பண்ணி கொள்கிறேன், நான் சமைக்கிறேன்னு சொன்னேன். சரி என்றார். அடுத்ததாக வந்து நாளைக்கு டீக்கு சவுக்கஞ்சி. வாவ், ஒரு சவுகஞ்சி பார்க்க போல விளங்குதாக்கி என்னடா ஒயிட் கலரில் இருக்குது. வளமையாக சவுகாஞ்சி வந்து ப்ரௌன் கலரில் தான் நீக்கணுமெண்டு. அப்படி தான் ஒயிட்லேயும் செய்கிறேன். நான் ஒயிட் கலரும் குடிச்சிக்கிறேன். அப்பால சவுகாஞ்சி குடிப்பேன். நாட் பேட்டா, நல்லா இருக்குது. கலர் தான் வெள்ளை கலரில் இருக்குது, ஆனால் டேஸ்ட் அப்படி சுகர் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகி நல்லா தான் இருந்துச்சுறாரு. ஓகே, நல்லா இருக்கு. ரேட்டிங் ஒன்று கொடுக்கலாம். அப்புறம் நூடுல்ஸுக்கு ஃப்ராங்க்லி சொல்ல போனால் வந்து ஒரு 10க்கு ஒரு 4 குடிக்கலும். இதில் வந்து தாளிப்பில் தான் மிஸ்டேக் உண்டாகி. நூடுல்ஸில் தாளிப்பு மெயினாக ஆகிக்கணும், பர்ஃபெக்டான டைமில் போடணும். இதுக்கண்டா ஒரு 10க்கு 9 குடிக்கணுமா, பர்ஃபெக்ட் ஆகி. ஆனால் வந்து சவுக்கஞ்சி செய்ய போல் கருப்பட்டி போடணும். கருப்பட்டி போடாட்டி சுகர் போடணும். சுகரை வந்து என்ன செய்யணும், அந்த ப்ரௌன் ஆகாலும் இதாகணும். நினைக்கிற மாதிரிக்கு சுகரை ப்ரௌன் ஆகாலும் செஞ்சிக்க மாட்டார், சும்மா செஞ்சு பார்த்தா இப்படி இது ஒயிட் கலரில். அது நல்லா தான் ஆகி. ஓகே காய்ஸ், இதை சாப்பிட்டுட்டு செட் ஆகும். காய்ஸ், கடையில் சாப்பிட்ட நிலைமை. டவுனுக்கு வந்தாச்சு. இப்போ சந்திக்கு அங்கால தான் கடை இருக்குது, அங்கே போவோம். காய்ஸ், என் லைஃப்பில் பெஸ்ட் டைமாக பெருநாளுக்கு கடையில் வாங்க போகிறோம் காய்ஸ். இதுவரை காலத்தில் ஒரு நாள் சரி நான் வாங்கிடல. எல்லா டைமும் வந்து என் அம்மா தான் சமைப்பாங்க. ஒரு 2-3 தடவை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன். மிச்சம் வந்து அம்மா தான் சமைப்பாங்க. ஆர்டர் பண்ணுறேன்னாலும் தெரியும், நீங்களே 2-3 கேட்டு சேசிக்குது. ஆர்டர் பண்ணுறேன்டா முதின நாள் ஆர்டர் பண்ணிக்கணும். எங்கே அன்பிளான்ட் ஆர்டர் பண்ணவும் கிடைக்கல. இப்போ கேட்டாங்கண்டா சாமானை முடிஞ்சேன்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து எங்களை சைடில் நிறைய கடைகளில் வந்து ஹலால் இல்லை. எல்லாம் வந்து ஹலால் இல்லாத கடை தான் கூட. அண்ட் வந்து ஹலால் கடைகளெல்லாம் இன்றைக்கு பெருநாள் நாள் சுற்றி மூடி. இங்கே ஒரே ஒரு கடை இது, அம்மாவி ரெஸ்டாரண்ட் சொல்லி, அந்த கடை மட்டும்தான் ஹலால் எங்களை சைடில். அடுத்து ஒரு கடை வந்து ஹலால் இல்லை. காய்ஸ், மெனு கார்டை பார்த்து ஆர்டரை போட்டேன். பிரியாணிக்கான பார்த்தேன், பிரியாணி இல்லை. ஸோ ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஓகே காய்ஸ், ஆர்டர் பண்ணிக்கிறேன். நான் சாமான் வரல வந்து அப்புறம் எடுத்துக்கொண்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட தான் இது ஃபஸ்ட் டைம் இது வந்து பெருநாள் அண்டு கடையில் எடுத்து சாப்பிடுவேன். இது வந்து லைஃப்பில் ஸ்பெஷலி நடந்தில்லை. எப்போவும் வந்து என்னோடய வீட்டில் வந்து அம்மா இருப்பாங்க, அம்மா சமைப்பாங்க. அப்படி என்ன சரி என்றா வந்து முதிய நாளே ஆர்டர் பண்ணி பிரியாணி மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ ரைஸ் தின்னேன். பெருநாள்னு ரைஸ் தின்னேன். பெஸ்ட் இடம் போல
அடுத்தே வந்து விஷயம், இப்போ எங்களை கூட்டாளிமாக்க பிரியாணி எங்கள் இன்றைக்கே கோல் பண்ண 2 பேர் கொண்டு வர சொல்லி பிரியாணி. இந்த முறை வீட்டு பிரியாணி இல்லை, பிரியாணி தாரன் பயப்படுவான பிரியாணி தாரன். வீட்டில் இந்தியா வட்டலாப்பம் சரி செய்யலை, வட்டலாம் பிரியாணியெல்லாம் கடையில் வாங்கி தாரன். இந்த முறை வீட்டில் வந்து செய்யலை. சாரி, இந்த முன்னுக்கு வீட்டு பின்னுக்கு வீட்டு சைடு வீட்டு எல்லாம் கொடுக்குற வளமையா இன்றைக்கு ஒன்றுமே ஐத்தான். எந்த நேரம் வந்து ஒரே மாய்க்காது, அப்படி தான் என்ன செய்ய. ஓகே காய்ஸ், ஆர்டர் வருவதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கூப்பிட்டமாகி இது பார்ப்போம். சாப்பாடு வந்துட்டு அப்படியே போவோம். பாதுக் ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்னு சொன்னால் நான் இதை தான் சொல்லுவேன், அமாவியை தான். அதில் தான் ஃபுல் பர்ஃபெக்டாக ஸ்டாண்டர்டாக செய்கிறாங்க. அண்ட் சாப்பாடு வந்து நல்லா ஆகும். காய்ஸ், இதாகி சாப்பாடு இதுவரை காட்டிலும் பெருநாள் கொண்டாடினத்துலே லஞ்ச் ஃபஸ்ட் டைமாக 5 days சாப்பிட்டேன். வளமையாக வந்து லஞ்சுக்கு பிரியாணி தான், பெருநாள்டாக பிரியாணி வட்டலாப்பம். இந்த முறை வட்டலாப்பம் இல்லை, சொன்னேன் கடையில் தான் வாங்கினேன். என்ன செய்ய, ஓகே அம்மா இல்லாட்டி ஒரு கை ஒன்று இல்லாத மாதிரி இதாகிது. எனக்கு சலாட் இருக்குது, சில்லி பேஸ்ட் இருக்குது, அப்புறம் மஷ்ரூம் இருக்குது, அண்ட் வந்து சிக்கன் இருக்குது, இந்த லெக் பீஸ் ஒன்று இருக்குது. இதாகிது வாங்காய் சாப்பிடுவோம். சிக்கன் எடுத்து வச்சு கொண்டு அண்ட் மஷ்ரூம் கொஞ்சம் வச்சுக்கொள்வோம். இப்போ சில்லி பேஸ்ட் இருக்குது, அப்புறம் ஃபைனலி சலாட். காய்ஸ் சேவ் பண்ணியாச்சு, வாங்க சாப்பிடுவோம். சிக்கன் பீஸ் ஒன்று பிச்சு கொண்டு சில்லி பேஸ்ட் கொஞ்சம் வச்சு கொண்டு மஷ்ரூம் கொஞ்சம் வச்சு கொண்டு நல்லா பனைஞ்சு கொள்ளணும். எடுத்து வாயில் வைப்போம். வாவ், ரொம்ப நல்லா இது. மஷ்ரூம் சூப்பராக இருக்குது காய்ஸ். அண்ட் காய்ஸ் சிக்கன் வந்து நல்லா வெந்திக்குது. நான் எடுத்து வாவ், ரொம்ப நல்லா இது. சில்லி பேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, மிச்சம் உரப்பு இல்லாமல். பீன்ஸ் கொஞ்சம் வச்சு இந்த சோஸ் கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம். அப்படி வந்து சிக்கனோட அந்த சோஸ் மிக்ஸ் பண்ணி வாவ், ரொம்ப நல்லா இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இது காய்ஸ். ஒரு பர்ஃபெக்டான ரைஸ் தின்ன ஃபீல் ஒண்டிக்குது. பெருநாள் அண்டு ரைஸ் எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிக்கு போல் நான் ரைஸ் சாப்பிட்டோம். அண்ட் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வரணும். நாங்கள் வந்து இவ்வளோ சரி பெருநாள் கொண்டாடிட்டோம், இப்படி சரி கொண்டாடுற இடத்துல நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் வந்து அல்லாவுக்கு நிறைய சுக்கூர் செய்யணும். ஏன்னு சொன்னால் வந்து இன்றைக்கி பெருநாளை சரியாக கொண்டாடி கொள்ள இல்லாமல் பெருநாளிகளும் அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடு சரி இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பலஸ்தீனில். நான் யோசிக்கணும். அதுதான் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன், நிறைய விஷயங்கள் வீண் செலவுகளை செலவழிக்கானுங்க கைஸ். பலஸ்தீன் மக்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் கஷ்டம்னா அட்லீஸ்ட் அவங்களோட துவாக்களை சரி சேர்த்துவாங்க. அல்லா இன்ஷால்லா எல்லாத்தையும் ஹைராக கேட்கணும். நாங்கள் பலஸ்தீன் மக்களுக்காக நிறைய துவா கேட்டுக்கணும். ஓகே காய்ஸ், இது ஃபுட்டு வீடியோ இல்லை. நான் சாப்பாடை தின்னு முடிச்சு பானுபுரா போகணும். ஓகே, சாப்பாடை தின்னு முடிச்சே பிறகு செட் ஆகும். காசி இப்போ ஒரு 5 மணி ஆகிட்டு இப்போ நான் வந்து பானுபுரா போக போகிறேன். நல்லா சாப்பிட்ட அப்புறம் சாச்சா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எல்லாம் இருந்துட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ பானுபுரா போகிறேன். ஏன்னா நான் காலைல சொல்லியிருந்தேன் எங்கிட்ட மம்மாவோட டெடா கிராம்பாவுக்கு வந்து சோம் இல்லைன்னு சொல்லி, அதுதான் இப்போ பானுபுரா போகிறேன். அப்படி தான் சிச்சுவேஷன் எல்லாம் மாறிட்டு பார்ப்போம். நான் வந்து ஒரு வ்ளாக் நிறையா பிளான் பண்ணியிருந்தேன். வந்து இறைச்சி இப்போ தெரியும், ஹஜ்ஜி பெருநாள் இறைச்சி நிறைய கிடைக்கும். அந்த இறைச்சை வந்து ஒரு பாபிக்யூ போட்ட மாதிரி வீடியோ உண்டு. இந்த நைட் இதே வ்ளாகில் தான் அட்டாச் ஆகுற மாதிரி. ஸோ நான் போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்கிறேன். எலிமெண்டாக முன்கைக்கு இன்ஷால்லா அந்த பக்கம் கொண்டு வருவேன் பாபிக்யூ போட்ட வ்ளாக். அது வந்து 4 அண்டைக்குமே வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எலிமெண்டா. இப்போ சிச்சுவேஷனுக்கு மாதிரி கை கொண்டு வர எலுமாமோ தெரியா. இப்போ நான் வந்து பானுதுரையே போகிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் நாளைக்கும் வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கரெக்டாக லைக் ஒன்று தட்டுங்க. அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நாளைக்கும் வரேன். பாய்.